நீ காலில் விடலையா? யாரை நம்பி நான் பிறந்தேன், பையன் பேர் என்ன பேரு? சுதீக்ஷன். சுபிக்ஷன். சுதீக்ஷன். சுதீக்ஷன், நல்ல பேர் வச்சிருக்கேன். எப்படி ஜாதகம்? ஜாதகம்ல பார்ப்பியா? நான் பார்த்தேன். சோசியக்காரன் பார்ப்பானா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க பார்ப்போம். போட்டுக்கானா? ஓகே, வாடா ஏமாடி பேல வா. நீ அட்வான்ஸ் கொடுத்த இடம் இன்னொருத்தனுக்கு பத்திரம் முடிச்சிருக்கடா, உண்மையா? அதை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதுக்கு பிறகு தான் தெரியும். முதல்ல உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டான். இதுதான் நடந்த ஒன்று. பணம் வேணுமா இடம் வேணுமா? பணமே வந்தால் போதும். தப்பிச்சிட்டடா. இப்போ கால் வந்துட்டு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்தா பணத்தை நான் வாங்கி தந்துட்டேன். என்ன 2 மாதத்தில் அந்த பணம் கிடச்சிடும். வேறு இடத்துல உங்களுக்கு நல்ல இடம் நான் வாங்கி தரேன், கவலைப்படாதீங்க. பக்கத்தில் வா மக்களே, அப்படியா வாடா தாத்தாட்ட நல்லா இருக்கு. அந்த பிள்ளைய காட்டுங்க, ஆனந்தமாக இருப்பான். புண்ணியம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு காங்கேயம் கண்டுக்கலாம். பேர் என்னம்மா? வழிபாட்டு மாரியப்பரை கர்பசாமிக்கு பாணி சித்தருக்கு உன் பேர் என்ன? அம்மா பேர் அமேரி. உங்க அப்பா பேரு? நீ என்ன படிச்சிருக்க? இங்க என்ன நடந்துச்சு? சரி கால் வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. பழனிமலைக்கு போயிருக்கியா? ஒரு முறை பழனிமலைக்கு இவ்வளோ கூட்டு போயிட்டு வேற வந்துருங்க. ரொம்ப பேச முடியாது. பக்கத்தில் வாங்க. இந்தாம்மா, உன் பிள்ளை படிப்படியாக நல்லா ஆகிட்டா வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்வாள். பக்கத்தில் வா, எந்த குறையும் வராது, காப்பாற்றி தரேன். பழனிமலை முருகனை போய் கும்பிட்டு வா. போயிட்டா கும்பிட்டு என்னை பார்க்க வரணும். காங்கேயம் நிறைய லாரி வீடுகளை வச்சு ஏமாந்து போயிட்டனே, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அதற்கு என்ன காரணம்? பாருங்க, திருச்சி எதுக்கு நிற்கிறீங்க? இங்க அந்த இடத்த விட்டு போல மாறுங்க, மாறுவீங்க போங்க. நெருக்கலை உருவாக்கக்கூடாது. எனக்கு வந்து எரிச்சலை உருவாக்காமல் நீங்கள் இருக்கணும். நான் கூப்பிட்ட ஊரை தவிர இந்த இடத்துக்குள்ளே யாருமே நிற்கக்கூடாது. அதை முதல்ல கடைப்பிடிங்க. இன்னொரு தடவை காலம் விட்டுடலாம் இருக்கு. எடுத்தானா இருக்கிறையா கிடையா? 7 ஆண்டுகளுக்கு முன்னால எத்தனை லாரிடா வச்சுருந்த? 2 வண்டி. லாரியெல்லாம் எங்கே நிப்பாட்டிருந்தீங்க? அக்கா மில்லுங்க. அக்கா மில்லுங்க, ஆயில் மில்லு. சொன்னால் எதுவும் வருத்தப்படுவியாப்பா? உண்மையை தான் நான் சொல்லுவேன், வேறு எதுவும் பேச மாட்டோம்ல. அந்த மில்லில் உன் லாரி நிற்கிற இடத்துல செய்வனை போன்ற தகடுகளை வைத்து உன் தொழில் முறியடிக்கப்பட்டது. அதில் சில அடையாளங்கள் உங்கள் கண்ணால் பார்த்து எடுத்தது உண்டு, உண்மையா? கால் வந்துட்டு. ஆனால் உனக்கு சந்தேகம், நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ,
கூட பிறந்த அக்கா தான். நான் சொல்லக்கூடாது, நீ சொன்னதானே நல்லது. காலில் வந்துட்டுவான். உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். அதனால இனி அந்த தீயவைகள் நடக்காம உன்னை நான் காப்பாற்றித்தாரேன். சரி. நீ எல்லா சொத்துக்களையும் இழந்து பழனிமலையில் தண்டாயுதபாணியாக இருக்கும் எம்பெருமானைப் போல ஆண்டியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. ஆமாங்க. ஆனால் என்கிட்ட வந்தனால உன்னை குபேர சம்பத்து பெற வைக்கணும்னு எனக்கு ஆசை. காலம் வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கருப்பசாமிக்கு யாரும் யாரையுமே நம்பக்கூடாதுப்பா. உலகம் ரொம்ப மோசமான உலகண்டா. போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூனியம், பகை. கூப்பிடு, கொஞ்ச நேரம் என்னை கூப்பிடுக்கப்பா. பல கோடிகளை பெறுவார். நிறைய லாரிகளை ஏன் பெறப்பட்டு ஓட்டு 7 லாரி கிடைக்கும். அசத்திக்கா, தொழிலையும் உருவாக்கிக்கா, வெற்றி உண்டு. அடுத்து என்னை பார்க்கலாம், ஆனந்தம் அடைவார். மாலை என்ன தினுங்கிற விவரத்தை சொல்லி அனுப்புங்க. அதே காங்கேயம் இல்லை முருகா, பச்சை மயிலேறி இச்சையுடன் வந்திருக்கும் எம்பெருமான். காலம் சொல்லலாம். அச்சம் தவிர்த்து என்னை ஆட்கொள்ளும் நாள் என்னாள் என்று நல்ல மனதோட விழுந்தாலும் அறிவுபூர்வமாக மனசை சாமிகிட்ட கொடுக்கல. அதனால் இன்னொரு தரம் காலம் நடைய மாத்து, ஓ நடைய மாத்து. துளி வா, நல்லா இருக்கியா? யார் நீ? யார் மகன்? மகன் அவங்ககிட்ட எவ்வளோ வருவாங்கட்டா? டிராக்டர் வாங்குது, வண்டி ஓடும் முதல் வாடகை காசு. அப்படியா? இந்த 100 ரூபாய் உங்கள் அப்பா கிட்ட கொடுல, பல லட்சமாக பெருகும். போ, இன்னொரு தர காரணம் வா. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. என்ன இருக்க? ஏம்மா உன் மகன் கல்யாணம் முடிச்சானாம்மா? உட்காரு. அவர் கல்யாணம் முடிக்க வேண்டாமா? 2 முன்னாடி முடிக்கிற மாதிரி இருக்கானே, அதுக்கு என்ன செய்வான்? கொண்டு போதுமா? அப்போ இன்னொன்று வந்தால் என்ன செய்வேன்? இப்போ ஏற்கனவே பழகிக்கிட்டு இருக்கவளை மறந்து தான் இன்னொரு கல்யாணம் முடிக்கணும். என் மகன் யோக்கியன், அது செய்ய மாட்டான் அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆனால் நான் உண்மைன்னு சொல்லுவேன் மகளே. கால் விட்டு வா. எங்கே அவள் என் பாடலை வா. முருகப்பெருமானுக்கு கோயில் வச்சு உன் உயிரை கொடுத்து நீ பார்க்க, நடையா நடந்து பார்க்க, எவ்வளவோ தவம் இருந்து பார்க்க, இந்த கோயிலை வச்சு பிரத்தியாரையும் வாழ வச்சு தானும் வாழ்ந்துக்கலாம்ங்கிற ஒரு உள்மனத ஆசை உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் இப்போ கோயிலில் வரவும் இல்லை, பக்தர்களுடைய எண்ணிக்கையும் இல்லை. ஏன்? அந்த முருகனுக்கு அந்த சக்தி இல்லையா? இல்லை முருகன் அந்த கோயிலுக்கு தான் வரவில்லையா? ஏன் இந்த கோலம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில். உன் மகன் ஒழுக்கமாயிட்டாம்னா ஓங்காரமான சக்தி அங்கே இருப்பான். சரியா? கால் வந்துட்டு வா. ஓங்காரமான செவி 12 இருந்தும் என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ முருகா. இன்னொரு தரம் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், பெத்த கடமைக்கு வருத்தப்படக்கூடாது தாய். முடிவேரா வருக, வாமா. இந்தா